இங்க கங்காவுமே ஒரு பக்கம் காவேரி கிட்ட, இங்க பாரு காவேரி, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்டு இருக்காத. கண்டிப்பா இந்த மாதிரி விஜய் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே உனக்கு எந்த விஷயத்திலயும் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாருன்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் இங்க காவேரிக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அதே மாதிரி இன்னொரு பக்கம் இங்க குமரன் டைம் விஜய் தான் மனசுல பிளான் பண்ணி வச்ச எல்லா விஷயத்தையுமே இங்க குமரன் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா காவேரிக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி நிமிஷத்துல எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. அவளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்த ரொம்பவே சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லி நானுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன். அந்த ஒரு விஷயத்தினாலதான் காவேரி ரொம்ப உடஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க விஜயுமே குமரன்ட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா இங்க குமரனுமே, இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எதா இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை இங்க காவேரிட்ட ஓப்பனா பேசிட்டே பண்ணுங்க, எந்த ஒரு இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்றாங்க. இதை கிட்டோன்னு விஜயுமே கொஞ்சம் ஆறுதல் ஆயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி எப்பவும் போல வீட்டுக்கு போறாரு. அதே நேரம் காவேரியுமே இந்த பக்கம் விஜய் நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ, அவர் நமக்காக தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்றாரோ, ஒருவேளை இந்த விஷயத்துல நம்ம ரொம்பவே அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி தப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாம இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம டைரக்டா விஜயை பார்த்து விஜய் கிட்டே நேரடியா கேட்டுருவோமே, என்ன இதா இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனா பேசிருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டேரக்டா பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி சரி நம்ம விஜய்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அங்கிருந்து கிளம்பி இங்க விஜய் பார்க்க வராங்க. அதே நேரத்துல விஜயுமே இங்க டேரக்டா காவேரிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வெண்ணிலாக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் ஹாட் வாட்டர் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக வராங்க. அங்க வெண்ணிலா அவங்கள பார்த்துட்டு, என்ன வெண்ணிலா நீ படுத்துக்க, நான் உனக்கு ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், இதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த சுடுதண்ணியா அந்த பக்கம் வெண்ணிலா பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்ப விஜயமே அங்கிருந்து வெளியில வரும்போது இங்க விஜயை பார்த்து ஏதோ ஒரு ஃபீல் ஆகுறாங்க வெண்ணிலாவுமே. அப்ப இந்த பக்கம் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 அட்டம்ப்ட்ல இந்த பக்கம் விஜயால அதை நம்பவே முடியல. அப்ப இந்த பக்கம் வெண்ணிலா தான் விஜய்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலா கிட்ட போயிட்டு, வெண்ணிலா என்னதானே விஜய்னு கூப்பிட்ட, நீ தானே கூப்பிட்ட விஜய் விஜய்ன்ட்டு, என்னாச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த பக்கம் வெண்ணிலாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு இங்க காவேரி வந்துடுறாங்க. காவேரி கரெக்டா இங்க வந்த உடனே வெண்ணிலாவுமே ரியாக்ஷன் கரெக்டா காவேரி பக்கம் திருப்புறாங்க. அப்படி திருப்பினவன தான் இந்த பக்கம் விஜயுமே காவேரியை கவனிச்சுட்டு, இங்க பாரு காவேரி, இவன் என்ன விஜய் விஜய்னு சொல்றான், வெண்ணிலாக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரியுமே அசையாம நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெண்ணிலாவுமே அழுதுகிட்டு மறுபடியும் விஜய்க்கு பின்னாடி பார்த்து அங்க ஏற்கனவே நடந்த ஆக்சிடென்ட் பத்தி நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த விஜயுமே, என்னாச்சு வெண்ணிலா என்ன இருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா மேல இருக்க அக்கறையில ரொம்பவே அவங்களை விசாரிக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதே நேரம் வெண்ணிலாவுமே இந்த பக்கம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டு தலையில கை வைக்கிறாங்க. அப்ப விஜயுமே, அதை பத்திலாம் யோசிக்காத, எதை பத்தியும் யோசிக்காத, நீ முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் ஆடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலாக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாரு காவேரி, அவ என்ன விஜய் விஜய்னு கூப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே காவேரியை பார்த்து அங்க விஜயுமே லைட்டா கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் இங்க காவேரியுமே, இதுக்கு மேல விஜய் நமக்கு சொந்தமானவர் கிடையாது, அவர் கண்டிப்பா நம்மளை விட்டு பெரியதான் போறாருன்னு சொல்லி தான் மனசளவுல முடிவு பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணி கண் கலங்கி அங்க இருந்து வெளியில வராங்க. இங்க காவேரியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட விஜயுமே, சரி நம்ம காவேரியை சமாதானப்படுத்திடலான்ட்டு அங்க இருந்து எந்திக்க ட்ரை பண்ணும்போது இங்க வெண்ணிலாவுமே விஜய் அங்க இருந்து விடாம அவங்க கையை பிடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் விஜய்க்குமே வேற வழி இல்லாம இங்க வெண்ணிலா பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே சரியாயிரும் வெண்ணிலா, கவலைப்படாத, நீ முதல்ல என்னாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, அமைதியாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க காவேரியுமே பயங்கரமான ஒரு நெருப்பு குழியில இருக்கிற மாதிரி இந்த பக்கம் என்னால சமாளிக்க முடியல, விஜய் என்னை விட்டு என் கண்ணு முன்னாடி பிரிய போறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயுமே வெண்ணிலா தன்னோட கையை பிடிச்சிட்டு அங்கேயே இருக்கிறதுனால அவருமே வேற வழி இல்லாம நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்துறாரு. வெண்ணிலாவே இங்க விஜய் பக்கத்திலே வச்சு அவங்களுமே தூங்கிடுறாங்க. வெண்ணிலாவுக்கும் விஜய் பிரியறதுக்கு மனசே இல்ல. ஏன்னா அவங்களோட பழைய ஞாபகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரே ஆள்னா அது விஜய் மட்டும்தான். அதனால விஜய் விட்டு பிரியாம அவங்களுமே விஜய் பக்கத்திலே இருக்கணும்ன்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல அடுத்த நாள் காலையில இங்க விஜயுமே வெண்ணிலாவை முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், ஏன்னா நேத்தாவ சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த விஷயத்தை பத்தி டேரக்டா காவேரி கிட்ட போயிட்டு, காவேரி இன்னைக்கு நம்ம வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா காவேரியுமே விஜய் கிட்ட கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம இருக்காங்க. அப்ப விஜயுமே, என்னாச்சு காவேரி, வாயை தொடர்ந்து பேசு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க காவேரியுமே, இல்லங்க நான் வரல, நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜயுமே, நீ ஏதோ தேவையில்லாத விஷயத்த தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எங்க காவேரியுமே, உங்ககிட்ட இதுக்கு மேல என்னால ஓப்பனா பேசுறதுக்கு ஒண்ணு கிடையாது, நீங்களே வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் காவேரியுமே தன்னோட ரூம்குள்ள போயிடுறாங்க. இதை பார்த்த விஜயுமே, சரி ஓகே இப்ப நம்ம வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டாக்டர்ட்டுமே நேற்று நைட்டு நடந்த விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட டாக்டருமே, சார் இங்க பாருங்க, இப்ப அவங்களுக்கு ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு, சொல்ல போனா அதுக்குண்டான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம், இதுக்கு மேலதான் நீங்க ரொம்பவே கேரா அவங்கள பாத்துக்கணும், அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்க பக்கத்துல நீங்க இருந்து பாத்துக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வெண்ணிலா கூட கண்டிப்பா விஜய் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த டாக்டர் ரொம்பவே அழுத்தமா விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே பயங்கரமா ஷாக் ஆகிறாரு.